தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்வாரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்மையாக வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தின்னு தான் நம்ம சொல்லணும். அஇஅதிமுக இரண்டாக பிளவுபட்டு விட்டதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அஇஅதிமுக குழு தலைவராக ஒரு 17 எம்எல்ஏக்கள் தற்காலிக சபாநாயகரிடம் முறையிட்டனர். இன்று மாலை சி.வி. சண்முகம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அறியப்படக்கூடிய ஒரு 30 எம்எல்ஏக்கள் திரு எஸ்பி வேலுமணி அவர்களிடம் சென்று அவர்தான் குழு தலைவர் என்று ஒரு முறையிட்டிருக்கிறாங்க தற்காலிக சபாநாயகரிடம். இரு வேறு குரூப்பிசம் உண்டாகி விட்டதா, பிளவுபட்டு விட்டதா இந்த கட்சி? நீங்கள் நம்மளோட கடந்த பேட்டிகளில், தேர்தலுக்கு முந்தைய பேட்டிகள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது கடைசி தேர்தலாக இருக்க போகிறது, அவருடைய அரசியல் வாழ்க்கை இது முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நாம் அப்போ அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் ஒரு எமர்ஜ் ஆகிடுவார் அந்த லீடர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அஇஅதிமுக? கிட்டத்தட்ட சொல்லணும்னா அமித்ஷா திமுகவாக முழு அவதாரம் எடுக்கின்ற நிலை தான் இப்போ. ஏன்னா வேலுமணி அவர்கள் ஈஷா யோக மையம் மூலமாக பெரும் தொடர்பை பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்களோடு வைத்திருக்கிறார். நேரடி தொடர்பு தான் இது. பழனிசாமி ஐயா ஒரு வேளை நிர்வாகத்தில் எல்லாரையும் அனுசரித்து சசிகலா அம்மையாரையும் சரி, ஓபிஎஸ் அவர்களையும் சரி, திரும்ப எல்லாம் அரவணைச்சு கட்சியை கொண்டு போயிருந்தாருன்னு சொன்னால் அந்த கட்சி பலமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அவர் அந்த நான் கூட சொல்லிட்டே இருந்தேன்ல, ஏங்க இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், நீங்கள் தன்னை கடுமையாக எதிர்த்து தான் அரசியலில் அடுத்த நிலைக்கு வரக்கூடாதுன்னு எதிர்த்து போன வைகோ அவர்களை கூட இணைத்து கொண்டாருங்கள் பொழுது, நீங்கள் அது மாதிரியான அனுசரணை அரசியல் தான் தேர்தலுக்கும் அவசியம். மன்னிப்போ மறப்போங்கிற குணாதிசயம் உங்களுக்குள்ள தேவை. ஏன்னா உங்கள் பங்காளிங்க தானே, அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஊரில் கெத்தாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் பங்காளிகளுக்குள்ளார நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வெளியே போய் அசிங்கப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறதான் உலகத்தினுடைய நியதி. அப்போ திமுக பார்த்தாவது அவர் கத்திருந்துருக்கணும்ல இந்த தேர்தலுக்கு. அப்படி இருந்திருந்தால் அது ஒரு பெரும் எக்கு கோட்டையாக அது இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அவர் சுயநலத்தை பேணிய காரணத்தினால், அதை நோக்கி நகர்ந்ததுனால் வந்த விளைவு தான் இவ்வளவு பலவீனமாக அதிமுக போனதுக்கான பெரிய காரணம். அப்போ இப்போ வேலுமணி போன்றவர் வேலுமணி ஆகட்டும், சி.வி. சண்முகம் டெல்லி போயிட்டு வந்தார்ல, ரிசைன் பண்ணுறதுக்கு போனார் நினச்சிங்கன்னா அது தப்பு. போகலையே சார்? போகலை. அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு தான் வந்திருக்கிறார். அப்போ அதை வச்சு தான் அந்த காய் நகரத்தில் நடந்திருக்கு. இது அதிமுகவினுடைய கடைசி நிலை. அது நீ அதிமுகவா இருக்குமா, அல்லது அந்த கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிற்குமா, அல்லது அந்த கட்சியே பாஜக, அந்த கட்சி பாரதிய ஜனதா இல்லை, அது இப்போதைக்கு உடனே மாறாது. ஸ்லோ கில்லிங் ப்ராசஸ் தான் இருக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும். எடுத்தோம் கௌதம்ங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ அந்த ஸ்லோ கில்லிங் ப்ராசஸில் ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக ஏன்னா இப்போ திருவெரும்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னாவே அதிமுக குமார் அவர்கள் போன வாரம் 55,000 வாக்குகள் பெற்றிருந்தார். இன்னைக்கு 3ஆவது நிலைக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் காலி. கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலாக டெபாசிட் காலி. பல இடங்களில் 3ஆம் இடத்துக்கு தள்ள. நான் சொன்னேன்ல, 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் சூழல் வருமாட்டம் தெரியுதுங்க. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அணுகுமுறை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் கரைந்து இருக்கிறது. தொண்டர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அப்போ எங்கெல்லாம் தன்னுடைய சுய தொடர்புகளை மக்களோட வலிமையாக வைத்திருந்த வேலுமணி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஜெயிச்சுக்கிட்டாங்க. இந்த ராபின்ஹுட் பிஹேவியர் இருக்கிற சி.வி. சண்முகம், இந்த செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்தன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் நேரடி தொடர்பும் கட்சி அதிமுக கொஞ்சம் வலுவாக லீடர்ஷிப் மெட்டரில் பழனிசாமியாவும் ஜெயிச்சுக்கிறாரு. ஆனால் என்னென்னா அனுசரணை பழக்கம் இல்லை. தங்கமணி தோத்து போயிட்டார், கேபி முனுசாமி தோத்து போயிட்டார். கேபி முனுசாமி நம்ம திமுகவில் இருக்கிற இளைஞரணியினுடைய துணை செயலாளர் தம்பி சீனிவாஸ் அவர்களிடம் 138 வாக்குகளில் தோக்குறாரு. மிகவும் எட்ஜில் அந்த தம்பி இதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் நிற்கிது. இளைஞரணி அமைப்பாளராக இருந்து ஒரு துணை செயலாளராக இருக்கக்கூடிய தம்பி இன்னைக்கு. அப்போ கேபி முனுசாமி யாரிடம் தோற்கிறார்? ஒரு இளைஞரிடம் தோற்கிறார். அப்போ இதுதான் இருக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ அதிமுக எவ்வளோ பலவீனம் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இன்னைக்கு வேலுமணி அவர்கள் இப்போ தான் சபாநாயகரை பார்த்து ஆதரவு கோரியிருக்காரு. 32 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. அதாவது 2/3 மெஜாரிட்டி தான் உங்களுக்கு பார்ட்டி விட்டு பார்ட்டி மாறணுங்கிறதுக்கு. ஓகே. அப்படி மாறணும்னா 32 சீட்டு தேவைப்படும்.
32 கிடைக்குமாங்கிறது கேள்வி இருக்குது. 30ன்னு சொல்கிறாங்க. நடக்கக்கூடிய நிகழ்வு பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஆனால் இது அதிமுக இப்படி பிளவுபடுவதற்கு நிறைவு நிகழ்ச்சி நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதை உடைக்கிறது பாரதிய ஜனதா தான். அதனுடைய இறுதி லாஸ்ட் பேஜ் எழுத போகிறாங்க. கன்க்ளூஷன் இருக்குல்ல, இந்த 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 சீரீஸ் முடியும் போது லாஸ்ட் எபிசோடு இதோட முடிச்சு தொடச்செறிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்டாலாம் நீங்க சொல்லாதீங்க சார். அது வந்து ஒரு ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சி. கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அதை ஒருவேளை நீங்க டிவிக்கோட இணைச்சாங்கன்னா காலி ஆயிடும்ல. அதுதான் எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறாங்க. ஓ, அவர்கள் ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா, செங்கோட்டையின் பிறகு ஒருவேளை இப்ப அதிமுகவையே கலைச்சிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, ஓ ஓகே, அப்ப எம்ஜிஆர் இருக்கிறாரு திரும்ப சொல்லிக்குவாங்க. ஏன்னா நான் ஒரு நிகழ்வு சொன்னேன், ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட சொன்னேன், எம்ஜிஆர் வந்து சினிமாவில் இருந்தாங்க, அதனுடைய தாக்கம் வந்து காமனர்கிட்ட இருந்துச்சு, சாமானியர்கிட்ட இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் சினிமாவில் இருந்தாங்க, அந்த தாக்கம் இருந்துச்சு. அப்புறம் அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் வந்து இந்த சினிமாவின் பால் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் லேக் வந்துச்சு. அதுக்கு பிறகு அதே இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சினிமாவின் பால் பற்று இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கி வந்து விஜய் இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு நோக்கத்துக்கு, ஏன்னா சினிமாவில் பார்த்ததை நிஜம்னு நம்பக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அந்த அந்த ஒரு சாரார் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ விஜய் முதலமைச்சர் நல்ல சான்று இல்லை ஆமாம், அப்படி தான் வந்து கொண்டு போகுது. இல்லைன்னா அந்த அடையாளம் இல்லைன்னா விஜய் எப்படி வந்து சமுதாயத்துக்கு தெரிய போகிறாரு? அப்போ அதிமுகவினர் அதோடு இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தான் நம்ம வந்து வச்சுக்க முடியும். அப்போ பிஜேபியினுடைய ரோல் தான் இது. அப்போ வெயிட் அண்ட் வாட்ச் தான். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை வந்து வெளியுலகத்துக்கு காட்டத்தான் போகிறது. பாரதிய ஜனதா சொல்லலாம் தனக்கு பங்களிப்பே இதில் இல்லைன்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க இதை டெல்லியிலேருந்து அரங்கேற்றம் செய்வது, இந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா இந்த வேலையை அதிமுக முடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வருது தான் நம்ம பார்க்க முடியும். சார், பாஜக அப்படி திடீர்னு சடன் பூன் கிடைக்குமா? இப்போது நானும் சில மாநிலங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அருணாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பாஜக ஒன்றுமே இல்லாத மாநிலங்கள், ஒரு எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி, ஆனால் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவ்வளோ எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அவ்வளோ பேரும் வந்து பாஜகவுக்கு மாறினாங்க. பிறகு தேர்தல் வந்துச்சு, பாஜக கைப்பற்றிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தையே, ஒன்றுமே இல்லாத இடத்துல மாநிலத்தையே கைப்பற்றக்கூடிய இடத்துலலாம் பாஜக செஞ்சிருக்கு அப்படின்ட்டு, அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படி மக்கள் கிட்டத்தட்ட தாவேகால 30 பேருக்கு மேலே நீங்கள் பாரதிய ஜனதா தொடர்பு இருக்கவங்க தானே இருக்காங்க. நீங்கள் சிடி நிர்மல்குமார் யார்? பிஜேபியில் இருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸ்காரர் தானே. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பிராமணர் வெங்கடராமன் யார்? ஒரு பெரிய டீம் லாபி அங்கே இருக்குத்தானே செய்யுது. ஓகே, நீங்கள் அவர் வினோஜ் பி செல்வம் அவருடைய தம்பி எம்எல்ஏ இருக்காருல்ல. அப்போ அந்த குடும்பம் தானே அது. நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் எடுத்து லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டு பாருங்கள். இது இவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் பண்ணுங்கள். அதாவது தாவேகாங்கிறது டக்குன்னு எப்போ வேணாலும் பிஜேபி மாறலாம், சிரமப்படுவது. ஆமாம், ஏடிஎம்கேக்கு நடந்தது வந்து அதுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நாளுமே ஆகாது. நீங்கள் சொல்கிற ஒரு மெசேஜ் ரொம்ப ஒரு பய உணர்வும் ஒரு அபாயத்தையும் சொல்கிற மாதிரில இருக்குது. எந்த டக்குன்னு எப்போனாலும் அது உருமாறிடும் பிஜேபியை. இப்போ அங்கே தான் வந்து கீ ரோல் ஆஃப் டிஎம்கே வந்து எல்லாத்துக்கும் புரியும். அந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளம் போயிடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, தலைவர் பாசிசம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. இதுதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டை பாதுகாக்குது. அவர் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா இல்லாமல் இருக்கலாம், முதலமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய தந்தையா இன்னைக்கு இருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவருடைய எண்ணங்களை தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இன்னைக்கும் அவர் வந்து காட்ஃபாதர் மாதிரி நின்று காப்பாற்றுறாருல்ல. அப்படிதான் இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைனாலுமே தான் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலமாரியில் ஒரு சூழல் கண் பார்வைக்கு தெரியுது. நீங்கள் இன்றைக்கி வந்து அவருமே வாழ்த்து வாங்கிட்டு போகிறாரு, கௌரவமாக நடத்துகிறார். ரைட்டு தம்பி, சரிப்பா, ரைட்டு அப்படின்னு நீங்கள் அந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போன அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நிகழ்வை? ஒரு அரவணைப்பு, ஒரு கட்டி ஆற தழுவுதல், இதெல்லாம் தமிழர்களுடைய மாண்பு. அப்போ அந்த முதலமைச்சர் எங்கே நிற்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. முதலமைச்சர்னே திரும்ப வருது பாருங்க. நம்மளுடைய கழகத்துடைய தலைவர் அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா அது இன்னும் மாறல அந்த மனசை விட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவரு தான் சார் முதலமைச்சர். யார் என்னமோ ஆயிட்டு போறாங்க, அது மக்கள் மேண்டேட்டா இல்லை வந்து அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்க விரும்பல. எங்களுக்கு முதலமைச்சர் என்னைக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்.
கழக தலைவர் அவர்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மாடல். என்னென்னா எல்லாம் அவ்வளோ நல்லா தமிழ்நாட்டில் அருமையான செட்டப் கிரியேட் பண்ணி கல்வியாகட்டும், சுகாதாரமாகட்டும், போக்குவரத்தாகட்டும், தொழில் வளர்ச்சி ஆகட்டும், எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே அதிமுக கூறு போட்டு பிளவுபட்டு ரொம்பவே ஒரு ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் தான் இருந்துச்சு தேர்தலுக்கு முந்தி வரைக்கும். சசிகலா அம்மா ஒரு பக்கம் போனாங்க, டிடி தினகரன் ஒரு பக்கம் போனாங்க, பன்னீர்செல்வம் உங்கள் கட்சிக்கு வந்தார். இப்படி பல ஃபேக்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு. தேர்தலுக்கு முந்தியே வந்து பிரிந்தவர்கள்லாம் பாடம் புகட்டணும் இவருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. தேர்தலுக்கு பிந்தி இப்போ சிவி சண்முகம், திரு எஸ்பி வேலுமணி இவர்கள் எல்லாம் வந்து இப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கிற பொழுது இது மேலும் பலவீனப்படுத்தும் இந்த கட்சி. அதான் சொன்னேன், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஏடிஎம்கே. அப்போ நம்ம இந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு அந்த கட்சியினுடைய இருப்பே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடும் அப்படின்ற அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இந்த 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 3-4 ஆண்டுகளில் நடந்துடும். அதான் வந்து கண் பார்வைக்கு தெரியறது. ஒரு 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 இம்ப்ளிமெண்டேஷன் பேட்டர்னை பார்க்கும் பொழுது அப்படி தான் இது முடியும். நீங்கள் லாஸ்ட் எபிசோட்னு சொல்லலாம், லாஸ்ட் சாப்டர்னு சொல்லலாம். ஆஃப் ஏஐஏடிஎம்கே வந்து இதுதான். இனி எம்ஜிஆர் வந்து ஏன்னா அவங்க அடிக்கிற போஸ்டர் முதற்கொண்டு அந்த எம்ஜிஆரை ஹைஜாக் பண்ணுறதும், அதிமுகவை திட்டாமல் விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதும், அந்த ஏடிஎம்கேவுடைய சிம்பத்தைசர்ஸ் எல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்படுறதும், அந்த லார்ஜர் பர்பஸ் அப்படி தான் வந்து போகிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, எஸ்பி வேலுமணி எல்லாம் வந்து பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அவர் தான் தன்னை வந்து குழு தலைவராக நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முறையிடுறாரு. தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டு போய் இப்படி முறையிடுறாரு அப்படின்னா என்ன அப்போ ஃபர்தராக நடக்க போகுது? எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. ஏன் வெறும் அமைச்சரவை 30 பேர் வரைக்கும் அமைச்சர்கள் நியமனம் பண்ணலாம்? இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்காங்க? 9 பேர் நினைக்கிறேன். 9 பேர். திரு விஜய் அவர்கள் உட்பட. அப்போ இன்னும் 21 பேர் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். அதில் அதிமுக கூட்டணி அமைந்து அவர்களும் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸில் அவர்களோட கூட்டணியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் அது. செய்யணுன்றதுனா இந்நேரம் 30 அறிவிச்சிருந்தாரு. புயலை கிளப்புறீங்க. அதாவது காங்கிரஸ் புயலெல்லாம் கிளப்பல. 30 மந்திரிகள் அமைச்சு துறைகள் அறிவிச்சிருந்தாருன்னா இந்நேரம் வந்து விஜய் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ தான் ஏறினபடியே இப்போ வந்து ஒரு வேளை மற்றவங்க களைச்சி விட்ருவாங்களோங்கிறதுக்காக இப்போ முக்கிய தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாத்தையும் சந்தித்து ஏதாவது சிரமம்னா என்னை காப்பாற்றி விடுங்கிற ரேஞ்சுக்கு போய் தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ அவர் அமைச்சரவையில் காங்கிரஸுக்கு இன்னும் இடம் கொடுக்காம இருக்கிறது, அதே போல் அமைச்சரவை விரிவுபடுத்தாமல் இருக்கிறது, இதில் அதிமுகவுக்கு ஒரு சஸ்பென்ஸாக அவங்க 32 பேர் அப்படியே ஆதரவு ஒரு 32 2/3 மெஜாரிட்டி எடுத்து அப்படியே வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க ஆதரவு தேவைப்படாது. 107 + 30 137 ஆகிடும்ல, 139 ஆகிடும்ல. அப்போ பார்ட்டியே வந்து சிங்கிள் பார்ட்டி ஆகிடுமா? ஆமாம், ஓகே, அந்த கணக்கு இருக்குன்றீங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அந்த மைனாரிட்டிங்கிறது தேவையில்ல. ஏடிஎம்கேவும் டிவிக்கும் சேர்ந்துருச்சுன்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ திமுக ஒன்றும் ஆகாது. இல்லை, திமுக அது பலவீனமாக கிடையவே கிடையாது. எதிர்கட்சி அரசியல் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சொன்னது உண்மையாகும்ல. நீங்கள் என்னத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வந்து சொன்ன கமிட்மெண்ட் எதையுமே நீங்கள் செய்ய போகிறதில்ல. அப்போ மக்களெல்லாம் ஏமாத்திருக்கீங்கிறது அங்கே எக்ஸ்போஸ் ஆகும்ல. அப்போ அதிமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அப்போ நீங்கள் சொன்ன அந்த மாற்றம்ங்கிறதுலாம் இந்த மாற்றம் தானே? ட்ரெஸ்ஸு மாற்றம் தானே சார்? ஓகே, வேஷ்டியிலேருந்து கோட்டு சூட்டுக்கு மாறி இருக்கீங்கிறது மாற்றமா? ஏங்க மக்கள் கேட்குறா, நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாற்றங்கள்லாம் வேறங்க. கோட்டு சூட்டு மாற்றத்தை மட்டும் கேட்கல சார். நிறைய மாற்றங்கள் நீங்கள் கமிட் பண்ணினீங்கல்ல, அதெல்லாம் எங்கே சார் போகுது? அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் தோழர். விஜய் அவர்களுடைய சிபிஐ வழக்கு விசாரணையில் தான் இருக்கிறது. அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் பாரதிய ஜனதாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். அவர் நினச்ச மாதிரிலாம் முடிவுகள் எடுக்க முடியாது. நீங்கள் அந்த 41 பேர் இறந்து போன வழக்கில் நீங்கள் உங்களை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், அதில் உங்களை குற்றவாளியாக சேர்த்துனாங்கன்னா, இப்போ நீங்கள் நினைக்கிற அந்த கிங் பெண்ணாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போகணும்னா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்.
இது ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள தான் திரும்ப தாவேகாவும் இருக்கிறது, அதிமுகவும் இருக்கிறது. ஓகே. நிலையாக பாசிசத்தை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்கின்ற விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறது. விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலமைச்சர் அவர்களே, உங்கள் மீதான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா உங்களை எல்லாம் எப்படி கையாளப் போகிறதுங்கிறத பார்த்துக்குங்க. அவங்களுடைய ஆட்டம் தொடர்ந்து இது போன்ற சதி வேலைகள் பின்னுகின்ற வேலையை பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். தயாராக இருந்து கொள்ளும். அவ்வளோதான். எனக்கு இது தோணுச்சு, நான் சொல்கிறேன். சாதாரண ஏன்னா இந்த பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். நீங்கள் அங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கைது பண்ணலாம், தீகாரில் அடைக்கலாம். நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றது என்ன ஆகும்? விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்போ இங்கே கட்சியை யார் நடத்துவா? ஓகே. அப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்களை பாரதிய ஜனதா தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் உங்களோடு இருப்பாங்க? செங்கோட்டையன் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? நாளை பாரதிய ஜனதா நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏங்க ஒரு கட்சியை உடச்சி டக்குன்னு ஒன்றுமே இல்லாத இடத்துல பிஜேபி வந்துருங்க அப்படின்னா, இதில் இருக்கிற 2/3 பிஜேபி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஓகே. அது என்ன நாளை ஆட்சி அமைக்கிற இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்பு இருக்கக்கூடிய அவரும் இங்கே வந்து சேர்ந்தார்னா மெஜாரிட்டி இதுக்குள்ளே யார் இருக்க போகிறா? 80-90 பேருக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா மனநிலை உள்ளவர்கள் தானே. அப்போ இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியாக நிற்க போகுது? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மத்திய பாஜக அரசனுடைய ஒரு கைப்பிள்ளையாக மாறும். ஓகே. அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே அவங்க வேணுங்கிறத போட்டு பாரதிய ஜனதா செயல்படுத்துவதற்கான சூழல் ஏற்படுகிறது. ஸோ எல்லாமே ஒரு இன்னொரு அபாயமும் இருக்குது. அப்போ பாலிசி விஷயங்கள்லையும் தமிழ்நாடு எதெல்லாம் வேண்டான்னு சொல்லிச்சோ அவை எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா வரும்ன்றீங்க. திமுக இஸ் வாட்சிங் இட். டிஎம்கே வில் நாட் கிவ் அப். மீண்டும் 60களில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள். ஓகே. தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அலர்ட் மோடில் தான் இருக்குது. வி ஆர் வாட்சிங். என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம். எந்த ஃபைல் கோப்புகளாக இருந்தாலும் நீங்கள் கையெழுத்து போட்டாலும் சரி, தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் செய்கின்ற, நலனுக்கு எதிராக நீங்கள் செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகத்தான் இருக்கிறது. சார், அம்மையார் ஜெயலலிதா மரணித்த போது கூட கலைஞர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா நான் ஒருபோதும் வாழக்கூடாதுன்னு நினைக்கல, ஆளக்கூடாது தான் நாங்கள் நினச்சோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வருத்தத்தை அப்போது தெரிவிச்சிருந்தார். இப்போ என்னதான் இருந்தாலும் இருதரப்பு அரசியல் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு, 67லேருந்து 2026 வரைக்கும். இப்போ அது உடைப்பட்டு வேறொரு கட்சி, அந்நிய கட்சி ஒரு ஆட்சி புகுந்திருக்கு. அந்நிய கட்சி நம்ம சொல்லுறோம். அதிமுக ஒருவேளை ஆதரவு அளித்து அங்கே போய் சேர்ந்தது என்று சொன்னால் மீண்டும் இருதுருவ அரசியலாகத்தான் அதில் இருக்க போகிறது. அதில் இருக்கிற 108 பேர் ஏற்கனவே எங்கெல்லாம் கேண்டிடேட்டாக இருந்தவங்க, அதிமுகலையும் திமுகலையும் இருந்தவங்க தானே சார் அங்கே போயிருக்காங்க. ஒரு கட்சி இப்போ அதிமுக கரையுது அப்படின்னா அந்த ஸ்பேஸை ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க? அந்த இடத்த யார் பிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த உடைந்த நிலையில் அது டிவிக்கே கூட போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மீண்டும் இருதுருவ அரசியலாக தான் நிற்கும். அதில் அதிமுக சிந்தனையாளர்கள் தானே போய் சேர்றாங்க. செங்கோட்டையன் தான் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கைடு மாதிரி வேலை பார்க்குறாரு. தனித்துவத்தை இழந்து அது தாவேகாவுடன் அது வந்து தன்னுடைய இதை இழந்துருன்றீங்க. அவ்வளோதான். அதிமுகங்கிறது நான் தான் சொல்லிட்டே வரேன், லீடர்ஷிப் மெட்டருங்கிறது அக்ராஸ் த ஸ்டேட் அனுசரணை தேவை. ஓகே. தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு கட்சியினுடைய நலனுக்காக நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். அந்த குணநலன்கள்லாம் நம்ம வச்சுக்கலன்னு சொல்லி சொன்னால் கஷ்டம். ஓகே. அரசியலுங்கிறது அதுதான். அதை பண்ண தவறிட்டார் பழனிசாமி. அதோட விளைவு தான் இன்னைக்கு சந்திக்கிறாங்க. ஓகே, நிச்சயமா சார். அஇஅதிமுகவில் அப்பட்டமான ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அது கண்கூடாகவே நாம் தற்போது பார்த்து விட்டோம். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் அவரை குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், திரு எஸ்பி வேலுமணி அவர்களை குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு 30 எம்எல்ஏக்களும் வந்து தற்காலிக சபாநாயகரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளவாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் அஇஅதிமுக நிலை என்ன, மேலும் பாஜக அதில் என்னவெல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை பற்றியான பல விஷயங்களை வந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.